யோ யோ யாரே நீ பாட்டுக்கு போற? ஐயா வணக்கம். நான் கார்பரேஷன்ல என்ன கமிஷனரா? ஐயோ இல்லைங்க, நான் குப்பல டிரைவருங்க. பேர் மணி. என் பையன் இங்க படிக்கிறானுங்க, பாத்துட்டு போலான்னு வந்தேன். யாரு? ஓம் புள்ள இங்க படிக்கிறான் என்ன நம்ப சொல்ற? ஐயா கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயா நிஜமாவே என் பையன் இங்க படிக்கிறான். யோ சொல்றேன்ல, அப்படியே படிச்சாலும் காலேஜ் விட்டது வந்து பாத்துக்க. பாயா ஏய், குப்பை வாரவன் புள்ள காலேஜ்ல படிக்காதா? நீ ஏன் ஒரு பியோனே என்னவோ பெரிய கலெக்டர் மாதிரி பேசுறிய? நீ போனே போய் புள்ளைய பாரு. இதுங்கெல்லாம் இப்படித்தான் எச்சங்க. உங்களுக்கு எதுக்கு பார்த்து காலேஜ் எலெக்ஷன்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி பின்னாடி பெரிய தலைவலியா இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கம்மா. நில்ல நில்ல. வீணா வம்பல மாட்டிக்காதீங்க. ஏங்க என்ன தேடுறீங்க? ஆபீஸ் ரூமியா? இல்லைங்க தம்பி, என் பையன் இங்க தான் படிக்கிறான். ஆனா இங்க எங்க இருக்கான்னு தான் தெரியல, அதான் பாக்குறேன். என்ன படிக்கிறான்? தெரியல. மேல படிக்கணும்னு பணம் கேட்டான், கொடுத்தேன். அவ்வளவுதான் தெரியும். ஆனா என்ன படிக்கிறான்னு தெரியல. ஏதோ பெரிய படிப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பையன் பேருங்க? சுப்பிரமணி. சுப்பிரமணியன்? இல்ல இல்ல, சொல்லலாம். அவனை பசங்கெல்லாம் லூஸ் மாதிரி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓ, சுள்ளனோட அப்பாவா? சரி இருங்க, வர சொல்றேன். ஐயோ வேணாம் தம்பி, நான் இங்க வந்தது தெரிஞ்சா அவன் என்னை திட்டுவான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. தூரத்துல நின்னு அவன் படிக்கிறத பார்த்துட்டு நான் போயிடுறேன். அதோ ஏத்தாப்புல தெரியுது, அதுல 3வது ரூம். என்னங்க பாத்துட்டீங்களா? ரொம்ப நன்றிப்பா. என் பையன் படிக்கிறான். இனி என் குடும்பம் விடிஞ்சிரும். வரேன். வாங்க. தம்பி, ஆ? என் பையன் என்ன படிக்கிறான்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி மேஸ்திரி. பிஎஸ்சி மேஸ்திரி படிக்கிறான் நம்ம பையன். மேஸ்திரினா பெரிய படிப்பா தான் இருக்கும். லட்சுமி, இவனாலதான் குப்பை கூலியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. ஏலதாரர்களின் கவனத்திற்கு. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட கோயம்பேடு வணிக வளாகத்தின் 2004ஆம் ஆண்டுக்கான ஏல அறிவிப்பு. இங்கு தினசரி வரும் நூற்றுக்கணக்கான கார், பஸ், லாரி போன்ற வாகனங்களுக்கான பார்க்கிங் மற்றும் நுழைவு வரிக்கான ஏலம். சென்ற ஆண்டு இதற்கான உச்ச மதிப்பு ஏலத்தொகை 1,10,00,000 நிர்ணயிக்கப்பட்டது. இப்போது அதற்கான ஏலம் இங்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் முன்பு துவங்குகிறது. ஏலம் ஆரம்பிக்கிறது. குறைந்தபட்ச தொகை 1 லட்சம். ஏலம் கேட்கிறவங்க கேட்கலாம். 10 லட்சம், 15 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம். என்னப்பா இது ஆரம்பத்திலேயே 50 லட்சம் வரைக்கும் கேக்குறாங்க? இன்னைக்கு சென்னையில அதிக வருமானம் வர ஏலத்துல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு வருஷத்துல 3 கோடி லாபம் பாக்குறது இதுதான். நமக்கு எதுக்குடா வம்பு? கமிஷனை வாங்கணுமா, காலத்தை ஓட்டணும்னு போக வேண்டியதா வட்டா. 1,20,00,000, 1,20,00,000 கேக்குறவங்க கேட்கலாம். ஏலம் விட போறோம். 1,20,00,000 ஒரு தரம், 1,20,00,000 2 தரம், 1 கோடி. இப்பாட்டு என்ன பாக்குற? 3வது வாட்டி மணியாச்சா தான் ஏல முடியும், இல்லன்னா முதல்ல இருந்து ஏலம். ஒரு சூரியக்கு என்னடா மரியாதைக்குது? இப்ப போய் ஏலத்தை 2004ஆம் வருஷத்துக்கான வண்டி வாகன ஏலத்தொகை ரூபா 10 லட்சம். ஏலம் எடுத்தது சூரிய நாராயணன். அத்த குடி. 10 லட்சம் ஒரு தரம், 10 லட்சம் 2 தரம், 10 லட்சம் 3 தரம். பச்சைங்களை கையெத்த போடுறா, இல்ல உன் கார்ல இருக்கிற சைரன் சத்துக்கு பதில் சங்கு சத்தா கேட்கும். போடுறா போடுறா.